ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலட்டா இன்ஃபோ தமிழ். நம்ம என்ன தான் சேஃப் அண்ட் செக்யூராக இருந்தாலும் இயற்கைக்கிட்டே இருந்து தப்பிக்கவே முடியாது. அப்படி இயற்கையாகவே உறைஞ்சி போயிருக்கு. இந்த உறைஞ்ச துகள்கள் எல்லாமே பூ மாதிரியான அமைப்பில் உறைஞ்சி போயிருக்குங்க. இதுக்கான காரணம் என்ன தெரியுமா? காற்று, தண்ணி, அங்கே இருக்கிற டெம்பரேச்சர், இது எல்லாமே சேர்ந்து இந்த பனிக்கட்டிகள் உறையும் போது அதை ஃப்ளவர் மாதிரியான டிசைனில் மாற்றிருக்கு. சூப்பராக இருக்குல்ல? இந்த வீடியோ பாருங்களேன், வானம் ரொம்பவே அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குல்ல? பார்க்குறதுக்கே ஏதோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேண்டசி வேர்ல்டில் இருக்கிற மாதிரி இருக்குல்ல? இது உண்மையாகவே ஒரு நாட்டில் வானம் இந்த மாதிரி தெரிஞ்சிருக்குங்க. கொஞ்ச நாள் முன்னாடி தான் நியூஸில் கூட வந்துச்சு. இது எந்த நாடு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு. இந்த வீடியோ பாருங்களேன், இதில் ஃபால்ஸ் தண்ணி அதிகமாக கொட்டுது. ஆனால் அங்கே இருக்கிற பாறைக்கு நடுவில் இந்த மாதிரி தீப்பிடிச்சு எரியுது. இவ்வளோ தண்ணிக்கு நடுவுலையும் இந்த மாதிரி யார் விளக்கேற்றி வச்சுட்டு போயிருப்பாங்க அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஆனால் இது இயற்கையாகவே உருவானதுங்க. இந்த மாதிரி பாறைக்கு நடுவில் உருவாகிற கேஸ்னால இந்த மாதிரி தீப்பிடிச்சு எரியுது. வானத்தை பாருங்களேன், இந்த மாதிரி வானத்துடைய மேகங்கள்லாம் பபிள்ஸ் மாதிரி உருவாக்கியிருக்குல்ல. இந்த மாதிரி வானத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வெளிநாடுகளில் அடிக்கடி புயல் வரும். அந்த மாதிரி புயல் வர்றதுக்கு முன்னாடி வானம் இப்படி தான் இருக்குமா. காளான் வளர்ப்பு பண்ணுற இந்த நர்சரியை பாருங்களேன், ஏகப்பட்ட காளான் இருக்குல்ல. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு செம ஆச்சரியமாகவும் அழகாகவும் இருக்குங்க. வானத்தில் மேகக்கூட்டங்களுக்கு கிரீடம் வச்ச மாதிரி ரெயின்போ கலரில் ஒன்று உருவாகியிருக்கு. பார்க்குறதுக்கே செம அழகாக இருக்குல்ல. சைனாவில் ஹைக்குங்கிற சிட்டியில் தான் இந்த மாதிரி உருவாகி இருக்குங்க. இந்த ஹைக்கு சிட்டியில் கிட்டத்தட்ட 2 மில்லியன் மக்கள் வாழ்கிறாங்க. ஆகஸ்ட் 21, 2022 வருஷம் தான் இந்த மாதிரி வானத்தில் ரெயின்போ கலர் கிளவுடு உருவாகியிருக்கு. ஆக்சுவலாக இதுவும் ஒரு கிளவுடு தாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு மேகக்கூட்டங்களுக்கு கலர்ஃபுல்லான கிரீடம் வச்ச மாதிரி தெரியுதுல்ல. செம்ம அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி நிகழ்வு உருவாக்குறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, மேகங்களில் இருக்கிற ஐஸ் கிறிஸ்டல்ஸ், தண்ணியுடைய துளிகள், சன்லைட், இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கியிருக்கு. இதுவுமே கிட்டத்தட்ட வானவில் மாதிரி தான். வானவில்னா கரெக்டான கலர்ஸ் 7 இருக்கும். அந்த 7 கலரும் நமக்கு கரெக்டான டிசைனில் தெரியுங்க. ஆனால் இதை பாருங்களேன், இது கொஞ்சம் ஒளிச்சிதறல் அடைஞ்ச மாதிரி தெரியுது. இதனுடைய உண்மையான நேம் என்ன அப்படின்னா கிளவுட் வியர் க்ரௌன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா ஸ்கார்ஃப் அப்படின்னு. இது வரைக்கும் நடந்த விபத்துகள்லையே இந்த 2018 வருஷம் நடந்த இந்த விபத்து தான் ரொம்ப ரொம்ப கோரமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருந்த ஸ்கூலு, ரோடு, வாட்டர் சிஸ்டம்னு எல்லாமே டோட்டலாக டேமேஜ். அங்கே 13.7 ஸ்கொயர் மைல்ஸ் தூரம் வரைக்கும் இந்த லாவா குழம்புகள் போய் அங்கே இருந்த ஏரியாவையே காலி பண்ணிருச்சுங்க. ஏக்கர் கணக்கில் பார்த்தா 875 ஏக்கரும் டோட்டல் டேமேஜா. இது ரெக்கவர் ஆகுறதுக்கே இவங்களுக்கு $800 மில்லியன் செலவாயிருக்காங்க. நீங்கள் நிலநடுக்கத்தை நேரடியாக பார்த்துருக்கீங்களா? பார்க்கலனா இந்த வீடியோவில் பாருங்களேன். ரிக்டர் அளவில் 7.5 மேக்னிடியூடில் பதிவான நிலநடுக்கம் தான் இது. பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குல்ல. காற்று பயங்கரமாக அடிக்கும்போது நீங்கள் வண்டி ஓட்டும்போது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நம்மளுடைய வண்டி ஒரு பக்கமாக சாஞ்சிக்கிட்டே போகும்ல. ஆனால் இங்கே அடித்த புயலில் காரே ஒரு பக்கம் தூக்குது பாருங்கள். நீங்கள் நிலநடுக்கத்தை நிலத்தில் பார்த்துருப்பீங்க, ஆனால் கடலுக்கடியில் பார்த்துருக்கீங்களா? இந்த வீடியோ பாருங்கள். டைவர்ஸ் 3 பேர் கடலுக்குள்ளே டைவ் பண்ணுறீங்க. சந்திர கிரகணத்தை நேரடியாக பார்த்துருக்கீங்களா? பார்க்கலனா இந்த வீடியோவில் பாருங்கள். சூரியனை சந்திரன் அப்படியே மறைக்கிற மாதிரி கரெக்டான நேர்கோட்டில் போய் நிற்குங்க. சூரியனுடைய டயாமீட்டர் சந்திரனை விட 400 தடவை அதிகமாக இருக்கும். ஆனாலும் அந்த சூரியனை பர்ஃபெக்டாக இந்த சந்திரன் போயிட்டு மறைக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு ஏற்படும். அதுதான் சந்திர கிரகணம். இதை கரெக்டாக சொல்லணும்னா, இந்த சந்திரன் மூன் நம்ம பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில அதை சுற்றி வரும்போது கரெக்டாக நமக்கு சூரியனை மறைக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு ஏற்படும். அதுதான் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க. 18 மாதத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் இந்த சந்திர கிரகணம் நிகழுமாங்க. இந்த சந்திர கிரகணத்தை நீங்கள் நேரடியாக பார்த்துருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த காற்றாலையில் மின்னல் தாக்குனதுனால அந்த ஒரு ரெக்கையில் மட்டும் தீப்பிடிச்சு எரியுது பாருங்க. அது சுற்றிக்கிட்டே அந்த மாதிரி தீப்பிடிச்சு எரியுறதுனால புகையும் அந்த மாதிரி ரிங் ஷேப்பில் போகுதுங்க. வேகம் அடிக்கிற காற்று, மின்னல், பயங்கரமான பேய் மழை, இது எல்லாத்தையும் மொத்தமாக ஒன்றா பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்க, பயங்கரமாக இருக்குல்ல. ஏதோ ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி இருக்குல்ல. ஆர்டிஃபிஷியலாக விஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸ்லாம் வச்சு பண்ணுவாங்களா, அந்த மாதிரி தெரியுது. ஆனால் உண்மையாகவே ஒரு ஊரில் இந்த மாதிரி நடந்திருக்குங்க. கடலில் போகிற கப்பல்களுக்கு கடல் கொள்ளையர்களால் மட்டும் பிரச்சனை கிடையாதுங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய சுறா மீன்களாலையும் பிரச்சனை தான். இந்த சுறா மீன்கள் அந்த கப்பலையே கவிழ்த்து போடுற அளவுக்கு திறமை படைத்ததாக இருக்குமாங்க. பாலைவனத்தில் மழை பெய்கிறதே ரொம்ப ரேர் தான். அதுலேயும் வெள்ளத்தை பார்த்துருக்கீங்களா? அதுவும் மீன் வெள்ளங்க. பாருங்களேன், இதில் இருக்கிற எல்லாமே குட்டி குட்டி மீன்கள். இந்த ஃபினாமினான் ஏன் நடந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் பார்க்குறது ஒரு லேக் தாங்க. ஒரு சைடு ஃபுல்லாகவே பனி ஊசிகள், அதாவது ஐஸ் நீடில்ஸாக மாறி இருக்குது. இந்த இடம் கனடாவில் இருக்கிற லேக் கியூபக்குன்னு சொல்கிறாங்க. May 8, 2016 தான் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. கேமராவில் மட்டும் இது பதிவாகலைன்னா யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல.
நீங்கள் எல்லா புயலையுமே பார்த்துருப்பீங்க, ஆனால் பனி புயல் நிச்சயமாக பார்த்துருக்கவே மாட்டீங்க. இப்போ எங்கே கிளம்பிட்டாருன்னு பார்க்குறீங்களா? அண்டார்டிகாவில் இந்த மாதிரி கேம்ப் போட்டு தங்கியிருக்கிறாங்க. அண்டார்டிகாவை ஆராய்ச்சி பண்ணுற இவர் இந்த மாதிரி வெளியே கிளம்புறாருங்க. அதுவும் பனி புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் இந்த மாதிரி சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தான் கிளம்புறாரு. அன்னைக்குன்னு பார்த்து பனி புயல் தீவிரமாக இருந்தது. அதில் இவர் நடக்க முடியாமல் நடந்து போகிறத பாருங்க. நம்மளாம் நினைப்போம் ஸ்னோ ரொம்பவே அழகாக இருக்கும்ல, அங்கே இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய கஷ்டமே தெரியும். இந்த வீடியோ எரிமலை வெடிக்கும் போது அதிலிருந்து வர புகை மூட்டங்களை தான் கேப்சர் பண்ணியிருக்காங்க. பாருங்களேன் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குல்ல. நம்ம நிறைய சூறாவளி பார்த்துருப்போம், ஆனால் கடலுக்குள்ள மீன்கள் நிகழ்த்துற இந்த சூறாவளியை பார்த்துருக்கீங்களா? பாருங்களேன். இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்துச்சு. அதங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறோம். நான் லாஸ்ட் வீடியோவில் உங்கள் அம்மா அப்பா என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு ஈயாத் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அப்பா டிரைவராக இருக்கிறாங்க, அம்மா ஹோம் மேக்கர். அப்பா பார்க்குற வேலைக்கு சம்பளம் உண்டு, ஆனால் அம்மா பார்க்குற வேலைக்கு சம்பளம் கிடையாது. எங்கள் எல்லாருக்காகவும் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக ஹோம் மேக்கராக இருக்கிறதும் ஒரு வகையில் வேலை தாங்க. அவங்களுடைய அம்மாவோட கஷ்டத்தை புரிஞ்சு இவங்க பண்ணியிருந்த கமெண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால் இந்த கமெண்ட்டை நான் வீடியோவில் போட்டேன். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.